சூப்பர் டூப்பரான வந்து வெஜ் விருந்து அது காத்திருக்கு. அதை நான் இன்னைக்கு சமைக்க போறேன். எத்தனை பேர் பள்ளியாக போறேன்னு தெரியல. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. எனக்கும் கண்ணாவுக்கும் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு. அதனால இது வந்து கண்ணாவோட செல்லம், பயங்கர செல்லம். வந்து அப்படி வளர்ந்தவன் நானு, அப்படி வளர்ந்த உடம்பு இது கிச்சன்ல போட்டீங்களே. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பாடு அப்படியே இருக்குன்னு இருக்கிறோம். உருளைக்கிழங்க வந்து தவால போட்டு பெரட்டிட்டு உருளைக்கிழங்கு காலியானதுக்கு அப்புறம் அந்த கடாயில சோறு போட்டு நாங்க சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். சோ நான் தான் இந்த கேங்கோட கேங் லீடர். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. வணக்கம் மக்களே. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஹிந்துல என் கூட வந்து நான் இன்டர்னா இருந்தப்போ இருந்த ரமணி பிரபாதேவி, அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் கூடவே குட்டியா அவங்களோட பொண்ணு அதிரா, அப்புறமா வந்து என்னோட அக்கா பொண்ணு லட்சு அண்ட் பின்னாடி கேமராமேன், இவங்க எல்லாருக்குமே சேர்த்து இன்னைக்கு நம்ம வீட்டுல சூப்பர் டூப்பரான வந்து வெஜ் விருந்து அது காத்திருக்கு. அதை நான் இன்னைக்கு சமைக்க போறேன். எத்தனை பேர் பள்ளியாக போறேன்னு தெரியல. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. அதுக்கு ரெசிபிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சாம்பாருக்கு நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இப்ப நான் அதை வந்து தாளிக்க போறேன். தாளிக்கணும்னா நீ கிட்ட வந்து அதை காட்டணும். பூசணிக்காய் மோர் குழம்புக்காக இதை எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சமா அரிஞ்சு இதுல வச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சமா அரிஞ்சு வச்சிருக்கேன், பட் பத்தாது, ஏன்னா நிறைய பேரு. சொன்னால சாம்பார் வந்து இது தாளிச்சு இது பண்ணி வச்சிருக்கேன், வேக வச்சு. இப்ப அதை தாளிக்கணும். இது வந்து என் சித்தி கொடுத்த பாத்திரம். இன்னைக்குதான் இதுக்கு வேலையே வந்திருக்கு. எவ்வளவு பளபளன்னு இருக்கு பாருங்க. இன்னைக்குதான் பிரிச்சிருக்கேன், அதனால பளபளம் தான் இருக்கும். அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதுதான். ஓகே, வச்சாச்சு. நம்ம எப்பவுமே கோகனட் ஆயில் தான், ஸோ அதனால செக்குல ஆட்டின கோகனட் ஆயில். அங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க நீங்க, நாங்க பீச்சாரமா இருக்கிறவங்க. இது பேரு இண்டோலின், நாட் அலுமினியம், நாட் இது இண்டோலின். இதுக்கு பேரு வெயிட்டா இருக்கும். காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணி அலம்பி வச்சாச்சு. மாங்காய் கடைசியா போட்டுக்கலாம், ஏன்னா மாங்காய் குழஞ்சிச்சுன்னா சாம்பார்ல புளிப்பு தட்டிடும். கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை. இதை வதக்கினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம வந்து முருங்கைக்காவும் அவரைக்காவும் இருக்கு, அதை போட்டு வதக்கிடலாம். ஏன் கண்ணா அப்படி பாக்குறேன்? மனசு ரொம்ப வலிக்குதுடா எனக்கு. ஓகே, போட்டுடலாம். கண்ணாவுக்கு வேலை செய்யறத விட எனக்கு அதிகமா வேலை செஞ்சுதான் ஆகணும். போட்டா அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதோட மூடி அவ்வளவுதான். இங்க பாருங்க, இது வந்து தக்காளி, வெங்காயம், தோரம் பருப்பு, சிறுபருப்பு, பச்சை மிளகா, பூண்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சிருக்கேன். இது இங்க பாருங்க இப்படி இருக்கும். வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இது இதுக்குள்ள இருக்கட்டும் அது, ஏன்னா இதை நம்ம இதுல ஊத்த போறோம். குடிச்சு பாரு. எவ்வளவு நல்ல பொண்ணு மாதிரி நினைக்கிறேன் நீ. எனக்கும் கண்ணாவுக்கும் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு மாதிரி. ஸோ அதனால இது வந்து கண்ணாவோட செல்லம், பயங்கர செல்லம். அது அப்போ இது வந்துருச்சுல, இப்ப பாரு கிச்சன் என்னென்ன வேலையும் ஒன்னோட வாங்க போறேன், எல்லாத்தையும் வந்து செய்ய வந்து வேலையை. இப்ப நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ பண்ணணும், ஏன்னா அவளுக்கு பொட்டேட்டோ பிடிக்கும். அதனால இது வேகுது. மீன் காய்கறி கொஞ்சம் உள்ள வந்து எனக்கு அந்த எண்ணெயிலே இதுவாகணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும் சாம்பாருக்கு டேஸ்ட். இல்லைன்னா வந்து மெத்துக்கு மெத்துக்குன்னு ஆயிடும், இல்லைன்னா காய்கறி. ஸோ அதனால இப்ப அது ஆயிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து பொட்டேட்டோ பண்ணலாம். அதுவும் வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் பொட்டேட்டோ. பாருங்க, ஆம்பளை பசங்க எல்லாம் வந்து சமைக்க கத்துக்கணும். என் தம்பிலாம் நாங்க தூங்குவோம், எனக்கு காஃபி போட்டு எழுப்புவான், டிஃபன் பண்ணி சட்னி அரைச்சி வச்சிருப்பான். நைட் ஆனா வந்து நல்ல டேஸ்ட். மகேஷ்னு என் தம்பி, அவன் வந்து அரைக்கிற சட்னி வந்து தேவாமிரதம் மாதிரி இருக்கும். என் வீட்டுல வந்து ஆம்பளை பசங்க செம்மையா சமைப்பாங்க. அப்படி வளர்ந்தவன் நானு, அப்படி வளர்ந்த உடம்பு இது கிச்சன்ல போட்டீங்களே. இப்ப இதுல என்ன பண்ணணும்னா, இவன் இருக்கான் இல்லையா, இவனை இப்படியே எடுத்து இதுல ஊத்தின்னு இது ஆயிட்டு இருக்கும் போது இந்த பாருங்க புளி இது ஊற வச்சிருக்கேன். இப்படி இதை வந்து கரைச்சி புளி காய்ச்சல ஊத்தேன். மாங்காய் போடுறேன் அப்படின்றதுனால புளி கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கிறேன். எக்ஸஸா தண்ணி வேணும், நம்ம நிறைய காய் வேற போட்டிருக்கோம். அதனால
கண்ணாவுக்கு சாம்பார் கொஞ்சம் திக்கா இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள். ஏன்னா நான் வந்து குழந்தையில இருந்தே எங்க வீட்டுல ஆச்சி மிளகாய் தூள் போட்டு பழகிட்டாங்க. எங்க சித்தி வந்து சம்டைம் அரைச்சி எடுத்துட்டு வருவாங்க. இது வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் தான், கொஞ்சமா போட்டுக்கிறேன். ஸோ வந்து இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு. என்னோடது எல்லாமே கை தான், கொஞ்சம் அப்படியே அவ்வளவுதான் கலக்கு. நல்ல சாம்பார். இதை வந்து அப்படியே கொதிக்கட்டும், வேகட்டும். நம்ம அப்படியே மூடி இது வச்சிருவோம், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிருவோம். இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு. கொஞ்சமா உளுந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை. ஸோ இந்த உளுந்து கொஞ்சம் இந்த கலருக்கு வரும்போது கட் பண்ணி நம்ம கியூபா வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு. நிறைய பேர் வராங்க, நான் நிறைய உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். அப்படியே இதில் போட்டுருக்கேன். ஸோ அடுத்து உருளைக்கிழங்குல வந்து பூண்டு நசுக்கி போடும். இப்ப தெரியுதா வீட்டுல எதுக்கு பொம்பளை குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம வேலை வாங்கிக்கலாம். அப்படியே அப்படி உன்னை பாக்குறதுக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா தம்பி? எப்படி இருக்கிறேன்? பாக்க வீட்டு வேலைக்காரமான தானே இருக்கிறேன், தெரியும். நான் சொல்லலையேடா. உனக்கு ஒரு நாள் இருக்குமா பாரு. வந்து இவ கூட இருந்தா சிம்பிள்டா. எனக்கு யாரு கூடயும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா நான் இருப்பேனா தெரியாது. ஆனா இது இருந்ததுன்னு வச்சுக்கோ, என் பயங்கர கம்ஃபர்டபுள். ரொம்ப ஆக்சுவலா இது உண்மைக்கு என்ன தெரியுமா, என்ன கட்டி பிடிச்சு நடிக்குது. இது பாசமே அங்க பின்னாடி ஒருத்தர் இருப்பாரே, அவரு மேலதான் ஆக்சுவல் பாசம். வீடுன்னா எல்லாமே செய்யணும். ஆக்சுவலா வந்து உண்மைக்கு சொல்ல போனா இந்த வீடு இப்படி இருக்க ரீசனே வந்து கண்ணா மட்டும்தான். நான் கிடையவே கிடையாது. ஃபுல் பாசம் கண்ணா மேலதான். அப்படியே திரு கொட்ட கொட்ட அப்படி முழிக்கும். உனக்கு யார் மேல பாசம் அப்படின்னா இப்படி பாக்கும். சரி சொல்லி தோல, எனக்கு பரவாயில்ல அப்படின்னா சிட்டாப்பா அப்படின்னும். இப்போ என்ன விஷயம்னா, இப்படி இந்த கார்லிக் இருக்கு இல்லையா, இந்த கார்லிக் அப்படியே இந்த பொட்டேட்டோல போட்டுற வேண்டியதுதான். இந்த பக்கம் எண்ணெய் கிட்ட நிக்க கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா கார்லிக் வந்து பொட்டேட்டோ கேஸ். ஸோ கார்லிக் போடும்போது அந்த கேஸ் அதை கண்ட்ரோல் பண்ணிடும், அதனால. ஸோ இது ஸ்லிம்லேயே இப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நினைச்சோ அவ்வளவுதான். A few moments later. இப்ப சாம்பார் நல்லா கொதிக்குது, சூப்பரா. காய் நல்லா வேகுது. மாங்காய் லாஸ்டா போடணும், காய் வேகணும். நல்லா வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இது வெந்திருக்கு இல்லையா உருளைக்கிழங்கு, அதில் கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா ரெட் சில்லி, கொஞ்சமா ஆச்சி குழம்பு மிளகாய். இது கோட்டிங் அப்படியே வந்து உருளைக்கிழங்கு உள்ள வந்து இறங்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. உனக்கு தெரியுமா என்னது, இப்படி உருளைக்கிழங்க வந்து தவால போட்டு பெரட்டிட்டு உருளைக்கிழங்கு காலி ஆனதுக்கு அப்புறம் அந்த கடாயில சோறு போட்டு நாங்க சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். அப்படியே இதாயிட்டே இருக்கட்டும். இப்ப சைடு கேப்ல என்ன விஷயம்னா, பம்கின் கட் பண்ணணும் மோர் குழம்புக்கு. மஞ்சள் பூசணிக்காய், குழந்தையில இருந்து பூசணிக்காய் அப்படிங்கறது சுத்தி உடைக்கிறது மட்டும்தான், சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற காய்கறி கடையில் வச்சிருக்காங்க, நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பூசணிக்கால பல டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. இந்த வீட்டுல வந்து எல்லாம் நினைப்பாங்கல்ல, பொம்பளை தான் வீட்டை நல்லா பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
இங்க அப்படி கிடையாது. என்ன பெத்த என் தாய் தகப்பனே இவனுக்கு தான் சப்போர்ட். லாஸ்டா வந்து மோர் மிளகா அப்பளம். கொஞ்சமா நஞ்சமா ரெடியா சாப்பிட சொல்டா. உங்களதான் ரெடியா? அம்மா என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. சொன்னா தான் இந்த கேங்கோட கேங் லீடர். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. இப்போ வந்து டைம் டு ரிவீலிங். நான் என்ன செஞ்சேன் கிட்டக்க காட்டணும்ல நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட் சாதம் இருக்கு அக்கா அக்கா. அப்புறமா வந்து இது என்னது, இது ரசம் கோவக்காய் கரமது, உருளைக்கிழங்கு, மோர் குழம்பு, சாம்பார் சாதம். அப்புறமா வந்து இது என்னோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாங்காய் மிளகாத்தூள் போட்டு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறமா அப்பளம், மோர் மிளகா எல்லாமே நான் தான் செஞ்சேன். அப்புறமா வந்து நெய். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நல்லா வயிறு முதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி கேமிங் யூனோ கார்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா மாடியில போயிட்டு சூடா ஒரு கப் காஃபி வித் சன்செட் அதெல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு எடுங்கடா கத்திப்பாராவுக்கு பொட்டியும் படுக்கையும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கேங்கா ஃபுல் மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு கிண்டி கத்திப்பாராவுக்கு கிளம்பிட்டு குழந்தைங்களுக்கான ஃபன் ஆக்டிவிட்டிஸும் அங்க நிறைய இருந்துச்சு. பெரியவங்களுக்கான ஷாப்பிங் ஐட்டமும் அங்க நிறைய இருந்தது. அது இல்லாம போன மந்த் நானும் கனாவும் டேரட் கார்டு பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால இந்த தடவையும் டேரட் கார்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அவங்க சொன்னது பல விஷயங்கள் பாசிட்டிவா சொன்னாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க பார்த்து சூதானமா பொறுப்பா நடந்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ அவ்வளவுதான் மக்களே, இப்படிதான் எங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்லி அவுட்டிங் வந்து முடிஞ்சது. நீங்களும் இந்த மாதிரி மாசத்துல ஏதாவது ஒரு நாள் இல்ல மாசத்துல வந்து ஏதாவது ஒரு டே ஃப்ரீயா கிடைச்சதுன்னா போயிட்டு வந்துருங்க. ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும், மைண்டும் ரிலாக்ஸிங்கா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.